வணக்கம். ஒரு கதை சொல்லலாம்னு நினைக்கிறேன் சுருக்கமாக. நம்ம நாட்டுப்புறங்களெல்லாம் பல்வேறு விதமான நம்பிக்கைகள் இருக்கும். அதில் குறிப்பாக கிணறு பற்றிய நம்பிக்கையெல்லாம் நிறைய இருக்கும். கிராமங்களில், கிராமப்புறங்களில் ஒரு ஓரமாக இருக்கக்கூடிய கிணறு, அந்த கிணறையெல்லாம் பயன்படுத்துவோம். அது பொது கிணறு மாதிரி இருக்கும், ஊராரெல்லாம் பயன்படுத்துவாங்க. ஆனால் அந்த கிணறு பற்றிய சில நம்பிக்கைகள் இருக்கும் கிராமங்களில். அங்கே பேய் இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது பிசாசு இருக்கலாம், யாராவது விழுந்து அந்த கிணறுல மரித்து போயிருப்பாங்க. அதனால் குழந்தைகள்லாம் அந்த பக்கம் போகக்கூடாது. குறிப்பாக உச்சி வெயில் நேரங்கள்லாம் அங்கே போகக்கூடாது, இரவு பொழுதுகள்லாம் போகக்கூடாது. அது காவு வாங்கும் கிணறு, இப்படி பல வேறு நம்பிக்கைகள் இந்த கிணறு தொடர்பாக இருக்கும். சில இடங்களில் இப்போ சொல்லுவாங்கள்ல, உள்ளூர்காரங்க நாய்க்கு பயப்படுவாங்க, வெளியூருக்காரங்க தண்ணீருக்கு பயப்படுவாங்க. இந்த கிணத்துலையோ குளத்துலையோ நமக்கு ஆழம் தெரியாது, அகலம் தெரியாது, அதில் போய் மாட்டிக்கக்கூடாது. இப்போ ரெண்டு கிணறு காட்சிப்படுத்தப்படுது. ஒன்று அசோகமித்திரன் எழுதிய கிணறு. ஒரு போட்டியில் வினாடி வினா போட்டியில் ஒரு மாணவன் வெற்றி பெறுகிறான். அவனுக்கு சிறப்பு செய்வதற்காக ராஜஸ்தானில் உள்ள ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல், அந்த ஹோட்டலில் 2 நாள் அவன் இலவசமாக தங்கி கொள்ளலாம். இதுதான் அவனுக்கு தரப்படக்கூடிய பரிசு. அவனும் அவனுடைய நண்பனும் 2 பேரும் சேர்ந்து பயணப்படுறாங்க. இப்போ தான் முதலாக அவன் வெளியூர் போகிறான். அம்மா சொல்கிறாங்க, கூட நண்பன் இருப்பதால் அனுப்பிவிட்றாங்க. நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணும்ப்பா, உனக்கு தண்ணியில் கண்டோன்னு சொல்லி அப்பா சொல்லியிருக்கிறாரு, ஜாதகத்துலையும் இருக்குது, கவனமாக போகணும்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இந்த பையன் அங்கே போகிறான். அது அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் என்பது அது பெரிய ஹோட்டல் இல்லை, அது ஒரு பழைய மாளிகை, அரசருடைய பெரிய கொட்டாரம். அதை இப்போது புதுப்பித்து அதில் சின்ன சின்ன அறைகள், அந்த அந்தப்புற அறைகள் மாதிரி சின்ன குட்டி குட்டி அறைகள் தான், அதெல்லாம் குளிரூட்டப்பட்டு சிறப்பாக வச்சுருக்குறாங்க. உள்ள நிறைய படிக்கட்டுகள், பெரிய மலைச்சரிவை அப்படியே, அந்த மலைச்சரிவு எப்படி இருக்குதோ அப்படியே கட்டியிருக்கிறாங்க. அதனால் உள்ளுக்குள்ளே நம்ம போனோம்னா ஒரே நாளில் போய் திருப்பி வர முடியாது, நமக்கு வழி தெரியாமல் மாட்டிக்குவோம். அப்படிப்பட்ட ஒரு மாளிகை. அந்த மாளிகையில் தான் இவன் தங்க வைக்கப்படுறான். ஒரு சின்ன அறை தான், குளிரூட்டப்பட்டிருக்கு. அங்கே ஒரு உணவு விடுதி இருக்குது, உள்ளே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஆனால் இந்த நவீன காலத்துலேயும் அந்த ரிசப்ஷன் தவிர வேறு எந்த ரூம்லேயும் ஃபோன் கிடையாது. இப்போ அங்கே ஒரு பணியாள் வரான், அவனுக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பாட்டு அறைக்கு அழைச்சி போகிறதுக்காக வரான். அவனிடம் ஒரு ஜன்னலை திறக்கும்படி இந்த பையன் கட்டளையிடுறான். முயற்சி பண்ணுறாங்க, முடியல. சாப்பிட்டெல்லாம் வர்றான். மறுபடியும் அந்த ஜன்னலை இரவு நேரம் அவன் திறந்துருவான். திறந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, அதில் எட்டி பாப்பா ஒரு பெரிய கிணறு இருக்கும், நல்ல ஆழமான கிணறு, அகலமான கிணறு. இந்த மலையில் எப்படி இந்த கிணறு வந்தது, இதை ஏன் மறைச்சி வச்சுருக்குறாங்க, இதிலேருந்து தானே தண்ணீரை பயன்படுத்தியிருப்பாங்க, இந்த ஊருக்கு பயன்படுத்தியிருக்கலாம், அந்த கோட்டை கட்டுவதற்கெல்லாம் பயன்படுத்தியிருக்கலாம் என்றெல்லாம் யோசித்து பார்க்குறான். உள்ளே கொஞ்சம் எட்டி பார்க்கும்போது நல்ல நிலவு தெரியுது. இன்னும் கொஞ்சம் ஆழமாக எட்டி பார்க்குறான், ஒரு தேவதை அந்த கிணறுக்குள் படுத்திருப்பது போல் தெரியுது. இன்னும் கொஞ்சம் நேரம் மறுபடியும் எட்டி பார்க்குறான், அது அவனை அழைப்பது போல் தோணுது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவன் என்ன செய்கிறான் என்பது தான் கதை. இது கிணறு, அசோகமித்திரனுடைய கிணறு. இந்த பக்கம் இன்னொரு கிணறு இருக்குது, அது அறிவுமதி ஐயா எழுதின கிணறு. அவர் ஒரு கிணறை காட்சிப்படுத்துகிறாரு, ஒரு கிராமத்தில் உள்ள கிணறு. அந்த கிணறு எல்லாரும் பொது கிணறு மாதிரி எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய கிணறு தான். அந்த கிணறுல பக்கத்தில் எல்லாம் ஆடு மாடெல்லாம் மேய்க்கிறாங்க. அங்கே ஒரு பெண் அங்கேருந்து படிச்சுட்டு இருக்கிறா. மாலை நேரம் ஆகுது, அவள் இறங்கி வீட்டுக்கு போன்னு வரா. தன்னுடைய காதலனை அங்கே சந்திக்கிறா. இன்னொரு பாட்டி அங்கே இருக்கிறாங்க, அது அந்த பாட்டிக்கு தெரியுது, சத்தம் போடுறாங்க. அந்த பையன் ஓடி போயிடுறான். இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க, பாட்டியும் இந்த பேத்தியும் பேசிக்கிறாங்க. பாட்டி ரொம்ப காலமாச்சு அந்த பொண்ணுடைய காதல் வரலாற்றை கேட்குறா. இவங்க 2 பேரும் சென்னைக்கு இப்போ
தேர்வு எழுதுறதுக்காக போகிறாங்க. போட்டித் தேர்வு வேலைக்காக. அதற்காக தன்னுடைய காதலனுடன் புறப்பட இருக்கிறார். இந்த பாட்டி கொஞ்சம் அறிவுரையெல்லாம் சொல்கிறாங்க. சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு கேட்குறா, ஏம்மா நீ ஏன் பாட்டி இவ்வளோ நாளாக திருமணமே பண்ணிக்காமல் இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது அந்த கிணறை பற்றியான ஒரு கதை சொல்லுவாள். அந்த கிணறுல குளிச்சிட்டு இருக்கும்போது இன்னொரு பெண்ணுடைய கணவன் அங்கே வந்துடுவான். இவள் குளிப்பதை பார்த்துருவான். அதிலேருந்து அந்த கணவன் தான் தனக்கு அவளுடைய கணவன் தான் தனக்கும் கணவன் என்று அவள் நினைத்து கொள்வாள். கொஞ்ச நாளில் அந்த கணவன் இறந்துருவான். அடுத்தவனுடைய கணவன் தான், திருமணம் ஒன்றும் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் மானசீகமாக கணவனாக கருதி இருப்பான், இறந்துருவான். அதிலேருந்து அடுத்த நாள் அன்னைக்கே போய் அந்த கிணத்துல மூங்கி தன்னுடைய வளையல்களை எல்லாம் உடைத்து தான் ஒரு விதவை என்று நினைத்து அவள் வெளியே வந்து வாழ்ந்து கொண்டிருப்பாள். இதுதான் அவளை பற்றியான ஒரு செய்தி. இந்த கிணறு எப்படி இருக்கும்? இவங்க இந்த பொண்ணும் பையனும் மெட்ராஸ் போயிருப்பாங்க. அங்கே ஒரு அறை எடுத்து தங்கியிருப்பாங்க. அங்கே போட்டி நடக்கும். போட்டித் தேர்வு எழுதிட்டு வருவா. இவங்களுடைய அந்த ஒற்றை அறையில் இருவரும் ஒன்றாக தங்கியிருப்பாங்க. ஊருக்கு வந்து சில மாதங்களில் அவனுக்கு வேறொரு பெண்ணோடு திருமணம் நடந்துடும். இவளும் அந்த கிணத்தை நோக்கி போவாள். கிணத்துக்குள்ளே விடுறாளா மறிக்கிறாளா இல்லையா என்பது தான் இந்த கிணறு. ரெண்டு பேரும் கிணறுங்கிற தலைப்பிலே எழுதியிருக்கிறாங்க. இருவேறு நம்பிக்கைகள் அல்லது இருவேறு காட்சிகள். ஊரில் அல்லது உலகத்தில் கிராமங்களில் இப்படியும் நம்பிக்கை இருக்குது. இது இருக்கலாமா இருக்கக்கூடாதா? ஒரு பக்கம் பழைய நம்பிக்கை, இன்னொரு பக்கம் அந்த நம்பிக்கை இருக்கக்கூடாது, அதெல்லாம் தவறு என்று சொல்லி ஒரு புதுமை, பெண்களுக்கு ஒரு புதுமைத்தன்மை அல்லது புது பெண், நாங்கள்லாம் புதுமை பெண் என்று காட்டக்கூடிய ஒரு நோக்கில் அறிவுமதி ஐயா கதை எழுதியிருக்கிறாரு. அவர் பழைய நம்பிக்கை இன்னும் நடந்து கொண்டே இருக்கிறது அல்லது நினைத்து கொண்டே இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கை நிறைவேறும் செய்கிறது. எனவே அதை நம்பணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு வினாவை அவர் தொடுத்திருப்பார். மற்றபடி இந்த முடிவை நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.